ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பேர் அன்டில் டான். ஐஎம்டிபியில் இந்த படத்துக்கு 5.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட மெயின் லீட் ரோலில் எல்ஆர் ரூபின் நடிச்சிருக்காங்க. இந்த படம் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்குன்னு ஆல் ஆடியோ லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த படம் ஒரு ஹாரர் ஸ்டோரி. நார்மலாக ஹாரர் ஸ்டோரினாலே ஹாலிவுட்ஸில் ஒரு சில கேட்டகரிஸ் இருக்குது. அதாவது ஒன்று கோஸ்ட் படம் எடுப்பாங்க, இல்லாட்டா ஜாம்பி எடுப்பாங்க, இல்லாட்டா மான்ஸ்டர் படம் எடுப்பாங்க, இல்லாட்டா சைக்கோ கில்லரு, இல்லாட்டா இந்த சா, ராங் டர்ன், ஃபைனல் டெஸ்டினேஷன், இந்த மாதிரியான கொடூரமாக கொலை பண்ணுற மாதிரி, கொடூரமாக சாவுற மாதிரி ஆனால் படங்கள்லாம் ஹாலிவுட்ஸில் நிறைய எடுத்து நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இதெல்லாம் ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு விஷயம் இருக்கும், ஒரு பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட்டை வச்சு தான் ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தில் நடக்கிற விஷயத்த ஏதாச்சும் ஒரு கேட்டகரியில் நீங்கள் ஃபிட்டே பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நான் என்னெல்லாம் சொன்னேன்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன கேட்டகரி 4-5 கேட்டகரி சொன்னோம்னா அந்த 4-5 கேட்டகரியும் மொத்தமாக கலந்து இந்த கதையை எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் காரில் ஒன்றா ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருப்பாங்க. அந்த 5 பேரில் ஹீரோயினும் ஒரு ஆள். அவங்க ஒரு ஊருக்கு போய் ரீச் ஆகுறாங்க. அந்த ஊரில் உள்ள பெட்ரோல் பம்ப் கிட்ட காரை நிப்பாட்டிட்டு அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் மூவியில் நம்மளுக்கு ஒரு விஷயம் ரிவீல் ஆகும். என்னென்னா, கொஞ்ச நாள் முன்னாடி அந்த இடத்துக்கு போன ஹீரோயினோட சிஸ்டர் அந்த இடத்துல இருந்து மிஸ் ஆகிருப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அவங்க வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ தொலைஞ்சி போன அவங்க சிஸ்டரை தேடி தான் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த லொக்கேஷனுக்கு போயிருக்காங்கன்னு நம்மளுக்கு கதையில் சொல்லுவாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்குது. அந்த பெட்ரோல் பம்பில் போய் ஹீரோயின் அவங்க சிஸ்டர் ஃபோட்டோவை காமிச்சு, இந்த மாதிரி என்னோடய சிஸ்டர் இந்த இடத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தொலைஞ்சு போயிட்டாங்க, இவங்களை உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு விசாரிப்பாங்க. அதுக்கு அவங்க இங்கே வர்ற நிறையவங்க தொலைஞ்சு போயிருக்காங்க, இங்கே ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு போனாலே யாரும் திருப்பி வர முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு அந்த இடத்த பற்றியும் சொல்கிறாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஹீரோயின் உடனே போய் அங்கே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாங்க, இப்படி ஒரு இடம் இருக்குது, நான் கேள்விப்பட்டேன், அந்த இடத்துல போய் நம்ம சர்ச் பண்ணுவோம் அப்படி சொல்லிக்கிட்டு அவங்க போகிறாங்க. போகும்போது சடனாக வழியில் ஒரு ஹெவி ரெயின்ஃபால் வருது. பெரிய மலையில் ஒழுங்காக முன்னாடி ரோடு கூட கிளியராக தெரியாமல் வேகமாக ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு எல்லையை தாண்டினா அந்த இடத்துல மழையே இல்லை. அந்த எல்லைக்கு மறுபக்கம் ஹெவி ரெயின் இருக்குது. அந்த எல்லைக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மழையே இல்லாமல் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு வீடு ஒன்று இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. அது ஒரு பழைய காலத்து வீடு. சுற்றி இருக்கிற திங்ஸ் அண்டு பொருள் எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் பழைய காலத்தில் வாங்கின ஒரு பொருளாக இருக்கும். அப்படியே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர் புக்கு ஒன்று இருக்குது. அந்த புக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் நேம்ஸ் இருக்கும் நிறையா. பட் அவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியாது. என்னென்னா, அந்த ரெஜிஸ்டரில் யாரோட பேர் இருக்கோ அவங்களோட பேர் 13 வாட்டி எழுதியிருப்பாங்க. வேறு எல்லாருமே அவங்களோட பேர் ஆரம்பத்தில் எழுதும்போது கரெக்டாக அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கில் கரெக்டாக எழுதியிருப்பாங்க ப்ராப்பராக. ஆனால் அதுவே 13வது நேம் கிட்ட அவங்கள ஒரே நேமு 13வது வாட்டி எழுதும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட பேர் ப்ராப்பராக இல்லாமல் ஒரு மாதிரி தடுமாறி எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் புக்ஸில். ஏன் அப்படி எழுதுனாங்கன்னு உங்களுக்கு புரியாது. அப்படியே பார்த்தீங்கன்னா வாலில் ஒரு கடிகாரம் ஒன்று இருக்கும். அந்த கடிகாரத்துக்கு முன்னாடி ஹவர் கிளாஸ்னு சொல்லுவோம்ல, அதாவது இந்த ஒரு கிளாஸ்க்குள்ளே மணல் இருக்கும், 2 பக்கம் இருக்கும் கிளாஸில். ஒரு பக்கம் மணல் இருக்கும். அதை திருப்பி வச்சோம்னா நம்ம மேலே இருக்கிற மணல்லாம் கீழே விழும். அது ஒரு மணி நேரம் ஆகும் அது கீழே மொத்தமாக விழுறதுக்கு. அதுதான் ஹவர் கிளாஸ்னு சொல்லுவாங்க. அது ஒரு கிளாக்கில் ஒரு ஹவர் கிளாஸ் முன்னாடி இருக்கும். அப்படியே ஒரு அந்த 5 ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஆள் அப்படியே ஒவ்வொரு ரூமுக்கோ போய் பார்க்குறான். பார்க்கும்போது ஒரு நோட்டீஸ் போர்டு ஒன்று அவன் கண்டுபிடிக்கிறான். அந்த நோட்டீஸ் போர்டில் நிறைய பேப்பர் நியூஸ்லாம் வெட்டி வச்சுருக்கு. அப்போ அதெல்லாம் ஒவ்வொன்றா பிக்கும்போது பேக்ரவுண்டில் அந்த ஒரு ஃப்ரண்ட்டில் என்ன நியூஸ் இருக்கோ அதை பிச்சோம்னா பேக்ரவுண்டில் ஒரு மிஸ்ஸிங் நியூஸ் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்கிற தேவையில்லாத நியூஸ் எல்லாம் பிக்கும்போது பேக்ரவுண்டில் நிறைய மிஸ்ஸிங் நியூஸ் அவனுக்கு தெரியப்படும். அந்த மிஸ்ஸிங் நியூஸ்லேயே பார்த்திங்கன்னா ஹீரோயின் சிஸ்டரோட மிஸ்ஸிங் பேப்பர் ஆல்சோ அதில் அட்டாச்சாக இருக்கும். அதை பார்த்து தான் அவங்க ஷாக் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி இந்த போர்டில் நிறையவங்க தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு அவங்களோட பேப்பர்ஸ்லாம் கட் பண்ணி இங்கே ஒட்டியிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு மிஸ்ஸிங் நியூஸ்லேயும் கான்டாக்ட் நம்பரோ இல்லாட்டா ரிவார்டோ
ஒரு அட்ரஸோ ஒன்றுமே இன்ஃபர்மேஷனே இல்லாமல் ஜஸ்ட்டு ஃபோட்டோ போட்டு மிஸ்ஸிங் மட்டும் பிரிண்ட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அதுலேயும் அவங்களுக்கு ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாக இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருக்கும் நிறைய விதமான சந்தேகங்கள் வரும். அப்போ வந்து வீட்டுக்கு வெளியில் காரோட சவுண்டு கேட்கும். என்னென்னு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாங்கன்னா, ஒரு எல்லைக்கு மறுபக்கம் மட்டும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்ல, அந்த இடத்துல இவங்களோட கார் நின்றுக்கிட்டு இருக்கும். இங்கே வந்து வீட்டுக்கு வெளியில் நிப்பாட்டின காரை வந்து யாரோ எடுத்து அந்த மலையில் கொண்டு போய் நிப்பாட்டியிருப்பாங்க. வேறு அங்கே நிப்பாட்டிட்டு ஹார்ன் அடிச்சுட்டே இருந்திருப்பாங்க கண்டினியூஸாக. இது ஜன்னல் வழியாக மேலே இருக்கிற 2 பேரும் பார்த்துட்டு, இங்கே வந்து இந்த நேரம் நம்ம வந்து வெளியில் போகிறது சேஃப் இல்லை, இது ஏதோ பிளான் பண்ணி யாரோ வெளியில் பண்ணுறாங்க, நம்மளுக்கு இதில் ஆபத்து இருக்குது, நம்ம உள்ளே சேஃபாக இருந்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இக்னோர் பண்ணிடுவாங்க. அதே நேரத்தில் அவங்க வீட்டில் பின்பக்கம் ஒரு டோரில் ஒரு சின்ன சவுண்டு கேட்கும். உடனே அந்த மேலே இருந்த 2 பேர் லவ்வர்ஸு. ஸோ அதில் வந்து அந்த ஆள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து என்ன சத்தம் அப்படின்னு பார்த்துட்டு வரேன், நீ கொஞ்சம் இங்கே நின்று ஜன்னல் வழியாக அந்த காரையே பார்த்துட்டு இரு, அங்கே யாரும் வாராங்களா இல்லையான்னு பார்த்து என்று சொல்லி நான் பின்னாடி போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி அந்த ஆள் பின்னாடி போயிருப்பாங்க. அங்கே ஒரு சைக்கோ கில்லர் நின்றுக்கிட்டு இருப்பான் மாஸ்க் போட்டு. அவன் கரெக்டாக இவ பார்க்குற நேரம் பார்த்து அவளோட பாய் ஃப்ரெண்டை 2 துண்டாக அறுத்து கீழே போடுவான். இந்த பொண்ணையும் அந்த சைக்கோ கில்லர் கொன்று போட்டுருவான். இப்போ இந்த 3 பேரும் இந்த 2 கொலையை பார்த்துட்டு ஒளிஞ்சிருப்பாங்க. ஒளிஞ்சிருக்கும்போது அந்த சைக்கோ கில்லர் 3ஆவதாக ஒரு பையனையும் கொண்டுருவா. அதுக்கப்புறம் 4ஆவதாக பீரோக்குள்ளே போய் ஒரு பொண்ணு ஒளிஞ்சிருப்பா, அவளையும் கொண்டுருவா. இப்போ லாஸ்ட்டாக ஹீரோயின் இருப்பாள். அவள் தப்பிச்சு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஹீரோயினை கொண்டுருவான். ஹீரோயினை கொன்னதுக்கப்புறம் சடனாக அடுத்த சீனில் 5 பேருக்கும் திரும்பி உயிர் வரும். அந்த 5 பேரும் அதே வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. அந்த ரெஜிஸ்டரில் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு அவளோட பேரை எழுதுனா தெரியுமா, அதே ரெஜிஸ்டரில் அவளே அறியாமல் அவள் 2வது வாட்டி அவளோட பேரை எழுதுவாள். இப்போ தான் இவங்க எல்லாருக்கும் புரியும் என்னென்னா, இந்த வீட்டுக்குள்ளே ஒரு வாட்டி வந்துட்டோம்னா நம்மளால் தப்பிக்கவே முடியாது. அதே மாதிரி அந்த வீட்டில் வால் கிளாக்கில் இருந்தால் அந்த ஹவர் கிளாஸ் வந்து மறுபடியும் ரொட்டேட் ஆகும், மறுபடியும் டைம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ தான் அதில் ரெஜிஸ்டரில் நேம் எழுதின கேரக்டர் வந்து சொல்லுவாள் என்னென்னா, இந்த ஹவர் கிளாஸை நான் முன்னாடியும் பார்த்தேன், அது முன்னாடியும் சுற்றி அதில் டைம் ஆரம்பிக்கும் போது தான் இந்த மாதிரி கொலைகள் எல்லாம் நடந்து நம்ம இறந்து போனோம். இப்போ மறுபடியும் அதை சுற்றி அதோட டைம் ஆரம்பிக்க அப்படின்னா மறுபடியும் இந்த கெட்டதெல்லாம் திருப்பி நடக்கும், நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறா. சரி, இப்போ நம்ம எப்படி தப்பிக்க? இப்போ கில்லர் வந்து வீட்டுக்குள்ளே தானே இருக்கான், அப்போ நம்ம வெளியில் போயிடுவோம் அப்படி சொல்லி கதவு திறந்துட்டு வெளியில் போனால் ஆப்போசிட்டில் வந்து ஒரு சின்ன வீடு ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு சூனியக்காரி இருப்பாள். அவள் வந்து அவளோட பவரால் இவங்க எல்லாத்தையும் எடுத்து சூனியம் பண்ணி அவங்க எல்லாரையும் கொல்லுவாள். இது வந்து 2ஆவதாக நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைக்கோ கில்லர் வந்து கொல்லுவான், 2வது சூனியக்காரியால் கொல்லப்படுவாங்க, 3ஆவது பார்த்தீங்கன்னா வேற ஒரு விஷயம் நடக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் அங்கே உயிர் தெளிந்து வரும்போது ஒவ்வொரு விதமான ஒரு கிரியேச்சரோ மான்ஸ்டரோ பேயோ இல்லாட்டோ சைக்கோ கில்லரோனால அவங்க எல்லாரும் ஒவ்வொரு வாட்டியும் கொல்லப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு எண்டே கிடையாதா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 13 வாட்டி இவங்க கொல்லப்படுவாங்க. 3 வாட்டி இவங்க தப்பிக்கிறதுக்கு வழி கண்டுபிடிக்கணும். சப்போஸ் அவங்க 13ஆவது வாட்டியும் தப்பிக்கிறதுக்கு வழி கண்டுபிடிக்கலன்னா அந்த 13th கேமுக்கு அப்புறம் அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்காது, அதோட அவங்க நிரந்தரமாக இறந்து போயிடுவாங்க. இப்போ இந்த 13 வாட்டியும் என்னென்ன நடக்குது, என்னென்ன ட்விஸ்ட்லாம் இருக்குது, ஃபைனலாக இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்க வழி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, ஹீரோயினும் வந்து அவங்களோட சிஸ்டரை தேடி தானே இந்த இடத்துக்கு வந்தாங்க, ஸோ அவங்களோட சிஸ்டர் அவங்களுக்கு திருப்பி கிடைப்பாங்களா இல்லையா, வேறு இது ஆக்சுவலாக என்ன நடந்துட்டு இருக்குது, இதுக்கு பேக்ரவுண்டில் உள்ள விஷயம் என்ன, எதுக்காக இப்படி நடக்குது, இதெல்லாம் தான் மீதி கதையாக இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட டோட்டல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 hour 43 minutes. இந்த படம் வந்து நான் ரொம்ப நாளாக என்னோடய விஷ்லிஸ்ட்டில் வச்சுருந்தேன். ஆனால் இதோட கதை என்னவா இருக்கும் என்னென்னு எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. நான் வந்து ஜஸ்ட்டு இது வந்து ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு ஹாரர் ஸ்டோரி, ஒரு கோஸ்ட் மூவியாக இருக்கும் ஹாரர்னா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த படம் பார்த்துக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இதில் வந்து கோஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரியில் அடுக்காமல் இங்கே நிறைய விஷயத்த ஒரே இதில் காமிச்சிருக்காங்க. அதுவே எனக்கு வந்து ஒரு புதுசாக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து கில் பண்ணுற அந்த கொலை பண்ணுற சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஸோ
கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட பார்க்குறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. உங்களுக்கு இந்த ராங் டர்ன், சா, ஃபைனல் டெஸ்டினேஷன் இந்த மாதிரியான படம்லாம் பிடிக்கும்னா இந்த படமும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக இது உங்களை நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணும். ரொம்ப ஹாரரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். புதுசாக இருந்துச்சு எனக்கு. நான் இது வரைக்கும் சொன்ன ஸ்டோரி எல்லாமே ஜஸ்ட்டு மேலோட்டமாக லைட்டாக தானே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் சொல்லாத நிறைய விஷயம் இதுக்குள்ளே இருக்குது. மூவி பார்க்கும்போது உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சால் தான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் நான் அதெல்லாம் சொல்லாமல் விடுறேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒர்த் வாட்சிங்காக இருக்குன்னா நான் கேரண்டி கொடுக்கேன். இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த மாதிரியான படம் பிடிக்கும்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய படம் ரிவ்யூலாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு படம் ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.